இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அவரோட செய்தியாளர் சந்திப்பை நீங்க கேட்டிருந்திருக்க கூடும். அந்த முகத்தை மறைத்துட்டு போல ஒரு கைக்குட்டையால தான் தொடச்சிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறைகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த சந்திப்பு எதிர்பார்த்ததுதான். இதை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? அரைத்தமாவை அரைக்கிறார்கள் என்று ஊடகவியலாளர்களை பத்திரிகையாளர்களை பற்றி ஒரு விமர்சனம் எடப்பாடி அவர்கள் வைத்தார்கள். அரைத்தமாவை அரைப்பது என்பது அரசியல்வாதியின் தனிப்பெரும் உரிமை. அதிலே பொதுவாக பத்திரிகையாளர்கள் தலையிடுவதில்லை. காரணம் என்னவென்றால் செய்தி சுற்று என்பதுதான் பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு முக்கியம். தொடர்ந்து ஒரே செய்தியை யாரும் வெளியிட்டுக் கொண்டே இருக்க மாட்டார்கள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தண்ணீரை விளக்க இன்றுதான் கொடுத்திருக்கிறார். நேற்றைக்கு அந்த முகத்தை மூடிக்கொண்டிருந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரலான பிறகு அவர் இன்றுதான் கொடுத்திருக்கிறார். எனவே இதற்கு பிறகு அந்த விமர்சனம் இருக்காது. என்றைக்கு ஒருவர் நான் முகத்தை மூடவில்லை, முகத்தை துடைத்துக் கொண்டேன் என்று சொன்னாரோ அதற்கு பிறகு அதை பற்றி நமக்கு பேச்சு இல்லை. ஆனால் பிற அரசியல் விஷயங்கள், உதாரணமாக திரு டிடி அவர்கள் 2011 ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டவர், அது அவரே பலமுறை ஒத்துக்கொண்ட விஷயம்தான். 10 ஆண்டுகளாக நான் சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போதுதான் நான் மீண்டும் வந்தேன் என்று பலமுறை ஒத்துக்கொண்ட விஷயம்தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்திலே ராஜீவ்காந்தியிடம் போய் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை முறையிட்டார் என்று ஜெயலலிதா அவர்களே எம்ஜிஆர் கட்சியில் இருந்து விலக்கி வைத்திருந்தார். இவரோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அண்ணா பத்திரிகையிலே நாங்கள் எம்ஜிஆரின் அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ பேரை விலக்கி வைத்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விலக்கி வைத்திருக்கிறார்கள், செங்கோட்டையன் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், சசிகலா அவர்களை விலக்கி வைத்திருக்கிறார்கள், பிறகு மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள். இது ஒரு கட்சியிலே சகஜம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது திமுகவிலும் நடந்திருக்கும், அதிமுகவிலும் நடந்திருக்கும். எனவே அது அரசியல் விளக்கமாகாது. இன்றைய தேதிக்கு கேள்வி என்ன? அதிமுகவிலே பிரிந்திருப்பவர்களை இணைக்க முடியுமா? அது முடியாது என்பதிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதை அவரது நிலைப்பாடாக கொள்ள வேண்டியதுதான். அமித்ஷா அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் அவரும் ஒத்துக்கொள்கிறார். உட்கட்சி விவகாரங்களை அவர் தலையிட மாட்டார். இனிமேல் அதிமுகவின் அந்த எதிர்ப்பு குரல்கள் டெல்லிக்கு போய் முறையிட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார்கள். அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஒரு கட்சியிலே பொதுச் செயலாளரை தாண்டி கீழே இருப்பவர்கள் அமைப்பு செயலாளரோ மாவட்ட செயலாளரோ டெல்லிக்கு போய் முறையிடுவது என்று வந்தால் அது கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கப்பட்ட அல்லது மக்கள் விரும்புகிற கேள்வி என்னவென்றால், அதிமுகவிலே பிரிந்திருப்பவர்கள் ஒன்றாக சேராவிட்டால் அந்த ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமே என்பதுதான். அதற்கு அவர் சூசகமாக கொடுக்கிற விடை என்னவென்றால், சுதந்திர போராட்ட வீரரான பசுமன் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்துள்ளேன். அதாவது தென் மாவட்ட ஓட்டு வங்கியிலே சரிவு இருந்தாலும் இந்த கோரிக்கையை வைப்பதன் மூலமாக அந்த சரிவு நிவர்த்தி செய்யப்படும். அதற்கு டிடி அவர்கள் நேரடியாக விளக்கம் கொடுக்கவில்லை என்ற ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார். ஆனால் இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே எதிர்ப்பு இருக்கிறது. காரணம், தேவரினத்துக்கு எதிராக தென் மாவட்டங்களிலே பல்வேறு பிரச்சனைகள், அதிலே பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முன்னணியிலே இருக்கிறார்கள். அவர்களது இயக்கங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அதுல 2 அரசியல் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றன. அவர்களை எப்படி கையாள போகிறார்கள் என்று தெரியாது. இதெல்லாம் திரு விஜய் அவர்களின் அந்த அணியை வலுப்படுத்துகிற விதமாக சிறிய சிறிய கட்சிகள் அங்கு போய் சேர்வதாகத்தானே முடியும். அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே அதுல பிளவுபடும். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக அதிமுகவுக்கு கிடைத்து வந்தது எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும். அதுதானே பிளவுபடும். இந்த கேள்விக்கான விடை திரு இபிஎஸ் அவர்கள் தனது பத்திரிகை பேட்டியிலே அவர் கொடுக்கவில்லை என்பதுதான் இதிலே செய்தி. நன்றி திரு தராசு ஷியாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதோடு கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஜூலை 7ஆம் தேதி நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். அந்த 153 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், அதையும்
அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைய தினம் 2 நாட்களாக நான் டெல்லி சென்று வந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி என்னை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரை விமர்சனம் செய்தார்களோ அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விழித்து வரவேற்ற காட்சியை ஊடகம் பத்திரிகையும் மக்களிடத்திலே காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கேலோ இந்திய விளையாட்டு மிக ஆடம்பரமாக நடத்தி காட்டினார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பாரத பிரதமரை அழைத்து சென்னைக்கு அழைத்து அதை நடத்தினார்கள். செஸ் ஒலிம்பியட் விளையாட்டு அதையும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியை பிரமாண்டமாக நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதோடு கலைவாணர் அரங்கில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது அவருக்கு திரு ஸ்டாலின் உட்பட அவர் கட்சி சேர்ந்தவர்கள் கருப்பொடி காட்டினார்கள், கருப்பு பலூன் விட்டார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைப்பாடு. ஆளுங்கட்சி வந்த பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தவர், எதிர்க்கட்சியாக கருப்பு குடை பிடித்தவர். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு. அதே போல அண்மையில் காங்கிரஸ் மாநாடு நெல்லையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 117 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இலக்கை, அதாவது தமிழ்நாட்டில் அவர் சொன்ன கருத்து பத்திரிகையில் வந்திருக்குது. இந்த நெல்லையில் பேசும்போது அவர் தெரிவித்த கருத்து, தமிழ்நாட்டில் 117 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதோட கடலூர்ல முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார். அதுல அவர் பேசுனது வந்திருக்கிற செய்தி, 60 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலைதான் உள்ளது. நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. இப்படி அவர் அந்த கருத்து சொல்லியிருக்கார். இதை பற்றியெல்லாம் விவாத மேடையிலையும் வரல, ஊடகத்திலையும் வரல. நான் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்திட்டேன், பத்திரிகைகளும் தெரிவித்திட்டேன். அதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. 16ஆம் தேதி இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக
நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே இரவு அவரை நான் சந்திக்க சென்றேன். என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன். காலம் நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் 10 மணிக்கு நீங்கள் செல்லுங்கள், நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள். நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர் அவர்களை நேரடியாக ஒரு இல்லத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம். நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள், மாநில உறுப்பினர்களெல்லாம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அப்பொழுதும் நான் அரசாங்க காரில் தான் பயணம் செய்தேன். இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகைகள், ஊடகத்தில் செய்தி வெளியிடுவது என்று நன்றாக தெரிந்தால் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதி சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு வந்தார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக சிந்தித்து பாருங்கள். ஆக இதையெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் சிந்திங்க. முகத்தை துடைக்கிறேன். இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் செய்தி வந்தது. எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுநிலையோடு செயல்படுவது. ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை அவதூறாக செய்தி வெளியிடுவது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகமும் நாட்டு மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா நான் சொல்லக்கூடாது, வருத்தத்தோடு சொல்றேன். இனிமேல்